கூப்பிடுவா? 1 2 3 அண்ணி. என்னது? யாரு கொண்டு வச்சாங்க? நாங்கதான். என்னப்பா, ஏதாவது விசேஷமா? ரொம்ப பெரிய விசேஷம். பாட் பிரதர், என்ன நீ உங்களுக்குமா ஞாபகம் இல்ல? இந்த அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுல அடி எடுத்து வச்சு இன்னையோட 10 வருஷம் ஆகுது. ஹாப்பி வெட்டிங் டே பிரதர். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னையும் நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாட்சை உன் கையில கட்டுறேன். இது எப்பவும் உன் கையை விட்டு போக கூடாது. So kind of you. அண்ணா, ரொம்ப நாளா நீ வாங்கணும்னு ஆசைப்பட்ட சைக்கிள் என்னோட சின்ன அன்பளிப்பு. அண்ணி, நீங்க எப்பவும் மங்களகரமா மகாலட்சுமியா இருக்கணும். அதுக்கு அடையாளமா இந்த மஞ்சள் புடவை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். அண்ணி, பிரசன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த வருஷத்தோட நிறுத்திக்கங்க. எதுக்கு இந்த வீண் செலவெல்லாம்? செலவா? இதுக்கு மேல ஒரு பெரிய பிக்னிக்கா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். பிக்னிக்கா? ஆமா. விஜய், ராஜா, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க காஃபி. காஃபி. நீ ஏங்க அனாவசியமா கஷ்டப்படுற? இது ஒரு கஷ்டமா? சின்ன வயசுல இருந்து உங்க 2 பேரையும் ஊட்டி வளர்த்ததே நான் தானடா. விஜய் இன்னைக்கு ஊருக்கு போறான் இல்லையா, அதுக்காக நானே காஃபி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்பெஷல் காஃபி. சாப்பிடுங்க. ஞாபகம் வந்துருச்சு. அவன் சாகும்போது நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. தாயில்லா இந்த குழந்தைகளுக்கு நீதான் தாயும் தந்தையுமா இருந்து காப்பாற்றணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல உத்தியோகத்துல சேர்க்கணும் சொன்னார். கடைசி வரைக்கும் 3 பேரும் ஒத்துமையா இதே வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு சொன்னார். அவருடைய ஆசைகளை நிறைவேற்றத்துக்காக நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாடுபட்டு இருக்கேன். அவர் விருப்பம் முழுக்க நிறைவேறணும்னா விஜய், நீ நல்லா படிச்சு MBA கோல்டு மெடல் வாங்கணும். ராஜா, நீ BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். அண்ணா, அப்பாவோட ஆசையையும் உன் எண்ணத்தையும் நிறைவேற்றுறதுதான் எங்க லட்சியம். ஆயுஸ் கூட நாம எல்லாரும் இதே வீட்டுல ஒன்னா ஒத்துமையா வாழ்வோம். ஆமாண்ண, நம்ம வீட்டை ஒரு புனிதமான கோயில்னு எல்லாரும் சொல்லணும். நம்ம ஒத்துமையை பார்த்து இந்த ஊரே பராமப்படணும். அதானே ஆசை. I am so happy.